ஃபேஸ் மாஸ்டர் கம்மி யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா அதிமுகவில் பார்த்தீங்கன்னா கொங்கு மாஜிக்கில் பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ்க்கு ஆதரவு தெரிவிச்சுட்டு வராங்க. இது முக்கியமான காரணம் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அதிருப்தியில் இருக்காங்க. ஸோ பாஜகவோட கூட்டணி வைக்கலன்னு சொல்லிட்டு வேலுமணி அதிருப்தியில் இருக்கார். வேட்பாளர் தேர்தலில் பார்த்தீங்கன்னா எந்த முடிவுமே கேட்காம அவர் தனித்து செயல்படுறான்னு சொல்லிட்டு செங்கோட்டையன் அதிருப்தியில் இருக்காங்க. இப்படி நிறைய மாஜிகள் அதிருப்தியில் இருக்க ஒரு சூழ்நிலையில் இப்போ கிட்டத்தட்ட வெட்ட வெளி ஆயிருக்குன்றாங்க. ஸோ இது தேர்தல் முடிவு அப்புறம் பார்த்தீங்கன்னா விஸ்வரூபம் எடுக்குன்றாங்க. ஸோ அதுதான் திமுக அமைச்சர் பார்த்தீங்கன்னா ரகுபதியுமே பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணி காமிச்சிருக்காரு. ஸோ ஓபிஎஸ் ஆதரவு வைத்தியலிங்கத்தை பார்த்தீங்கன்னா வேலுமணி தரப்பு மீட் பண்ணதா சொன்னது சாதாரண விஷயம் கிடையாது. ஸோ வேலுமணி பார்த்தீங்கன்னா நம்ம தெரியும் ஏற்கனவே முன்னாள் அமைச்சர் இருந்தவர். ஸோ மீட் பண்ணால் கண்டிப்பாக வெளி உலகத்துக்கு தெரிஞ்சிடும் டக்குன்னு. அந்த மாதிரி தான் இப்போ தெரிய வந்திருக்கு. வேலுமணி பார்த்தீங்கன்னா எந்த ப்ரெஸ் மீட்லையும் இன்னும் வச்சு மறுக்கவே இல்லை. ப்ரெஸ் மீட்டும் அட்டன் பண்ணவே இல்லை. ஸோ இப்போ செங்கோட்டையன் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா பாஜகவில் இணைய போகிறீங்களா அப்படி இப்படின்னு இல்லைங்க, அப்படிலாம் இல்லை. செங்கோட்டையன் பார்த்தீங்கன்னா பாஜகவில் இணையறதுக்கான வாய்ப்பே இல்லை. இப்போ வேலுமணி செங்கோட்டையன் பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ்ட பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்களான்னு கேட்டிங்கன்னா நடத்துறதுக்கான வாய்ப்பு தான் அதிகன்றாங்க. எதனாலும் சொல்லிட்டு பார்க்கணும். எடப்பாடி பழனிசாமி பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் கட்சி விட்டு நீக்கியிருக்காரு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சசிகலா இவங்க ரெண்டு பேரோட கை கோர்த்தா கண்டிப்பாக ஒன்றிணைந்த அதிமுக உருவாக்கலாம் சொல்றதான் பார்த்தீங்கன்னா வேலுமணியோட ஐடியாவா இருக்கு. ஸோ வேலுமணி பார்த்தீங்கன்னா தலைமை பொறுப்புக்கும் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்போ ஓபிஎஸ் பார்த்தீங்கன்னா பலாப்பழ சின்ன ஜெயிச்சானா எம்பி ஆயிடுவாரு. சசிகலா பார்த்தீங்கன்னா கட்சி தலைவராக மட்டும் தான் இருக்க முடியும். ஒரு 6 வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா தேர்தல் நிற்க வாய்ப்பு இல்லைன்றாங்க. ஏன்னா அவங்க சொத்து குவிப்பு வழக்கில் சிக்கியிருந்தாங்கல்ல. ஸோ அதனால நிற்க முடியாத ஒரு சூழ்நிலை. அப்போ அந்த ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம கிடைக்கும்னு சொல்லிட்டு வேலுமணி யோசிக்கிறாரு. எடப்பாடி பழனிசாமி ஓரம் கட்டினமா இருக்கும், இந்த ஆப்பர்ச்சுனிட்டி நம்மளுக்கு கிடைச்சமா இருக்கும்ன்ற மாதிரி எண்ணத்துக்கு வந்துட்டாரு. ஸோ இதனால பார்த்தீங்கன்னா இந்த தேர்தல் முடிவுக்கு அப்புறம் மிகப்பெரிய லெவலில் பார்த்தீங்கன்னா அதிமுக குளறுபடி ஏற்பட்டுறாங்க. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தி வீடியோ.